ஓகே, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். லிசன், நான் உங்கள் ரங்கராஜன், விக்டரி ஆன்லைன் அகாடமியில் மேக்ஸ் டீச்சர் ஒர்க் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து ஃபார்முலா அண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்த்தேன் இல்லையா? இன்றைக்கி வந்து தொடர்ந்து சம்ஸ் பார்க்கலாம். அதாவது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்து நான் மாடல் வைஸ் பிரிச்சுட்டேன். மாடல் வைஸ் பிரித்து உங்களுக்கு வந்து நடத்த போகிறேன். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ரைட் ஏ கிராஸ் பி. உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்கும். அது போக அடிஷ்னல் சம்ஸும் இதில் இருக்கும், எக்ஸ்ட்ரா சம்ஸ் இருக்கும். சரிங்களா? சரி, நல்லா கவனிங்க. ரைட் ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ், இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி தெரியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஏ தெரியணும், பி தெரியணும். அங்கே தான் ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இஸ் பி இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏவை ஃபஸ்ட்டு எழுதி பியை வந்து செகண்ட் எழுதி ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏவையும் ஆர் அதே மாதிரி பி கிராஸ் ஏனா ஆரையும் ஏவும் கம்பைன் பண்ணணும், ஆரையும் பியும் கம்பைன் பண்ணணும், ஆரையும் சியும் கம்பைன் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். இதுதான் ஏ கிராஸ் பி. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? சரி, அடுத்தது அதே மாதிரி அதே மாடலில் இன்னொரு சம் இருக்குது. 4 5 6. ஏ இஸ் ஈக்குவல் டு 4 5 6. பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். இதுக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடி சொல்கிறாங்க. அப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், நான் வந்து போர்டு இல்லாதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் சொல்லுவேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6 வந்து ஃபஸ்ட் எழுதணும், கிராஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து செகண்டாக வந்து பி எழுதணும், எக்ஸ் கமா ஒய் எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆர்டர் பண்ணி எழுதலாமா? அப்போது தேர்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். 4 எக்ஸ் 4 ஒய் 5 எக்ஸ் 5 ஒய் 6 எக்ஸ் 6 ஒய். இதுதான் வந்து அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட். அதே மாதிரி பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஒய் முதல் எழுதணும், கிராஸ் 4 5 6 ரெண்டாவது எழுதணும், செகண்ட் எழுதணும். அப்போது ரெண்டுக்கும் ஆர்டர் பேர் எழுதணும்னா என்ன வரும்? எக்ஸ் 4 எக்ஸ் 5 எக்ஸ் 6 எக்ஸ் ஒய் 4 ஒய் 5 ஒய் 6. சரிங்களா? சரி, அதே மாடலில் இன்னொரு சம் இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூஆர், பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறேன்னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கியூ ஆரை ஃபஸ்ட் எழுதணும், பி வந்து ரெண்டாவது, எக்ஸ் வந்து செகண்ட் எழுதணும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன், இப்போ தேர்ட் ஸ்டெப் பாருங்கள். ஆர்டர் பேர் பி எக்ஸ் கியூ எக்ஸ் ஆர் எக்ஸ். ஓகேவா? இதுதான் அதனுடைய ஆன்சர். அதே மாதிரி பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸு ஃபஸ்ட் எழுதணும். இப்போ எக்ஸு கிராஸ் பிக்யூஆர். அப்போ எக்ஸ் உங்களுக்கு வந்து நான் 3 சம்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் அது போக என்கிட்ட 2 சம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு தரேன். ஸ்டடி மெட்டீரியலுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தந்துடுவேன். இங்கே பாருங்கள், 4th சம்மு 5th சம்மு 2 சம் இருக்குது இல்லையா? இதை வந்து நீங்களாகவே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நான் தரேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 4th சம்மும் 5th சம்மும் நீங்களாகவே ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? அதை நான் நடத்த மாட்டேன். சரி, இதே மாடலில் அடுத்த சம்மு, அதாவது வேறு மாடலில் ஏ கிராஸ் பி தான் கண்டுபிடிக்கணும், ஆனால் மாடல் வேறு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஏ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 கொடுத்துட்டாங்களா? சரியா? சரி, இப்போ நம்ம பி பாருங்கள், அதில் வந்து நம்பர்ஸாவோ லெட்டர்ஸாவோ கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எக்ஸ் டச் தட் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் இது வந்து என்ன பண்ணணும், நம்ம நம்பர்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அதை அப்படியே எழுதிக்கணும். பி இஸ் ஈக்குவல் டு லெஸ் தேன் 10 தானே கொடுத்துருக்காங்க, ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. ப்ரைம் நம்பர்ஸில் என்னென்ன வரும்? 2 3 5 7 11 13 15. இதெல்லாம் வந்து என்னது, ப்ரைம் நம்பர்ஸ் இல்லையா? அதில் வந்து லெஸ் தேன் 10 மட்டும் தான். சம்மில் மிஸ்டேக் இருக்குது. 10 மட்டும் தான் எடுத்துட்டு சொல்கிறாங்க, லெஸ் தேன் 10 தானே. அப்போது 7 வரைக்கும் தான் வரும். 11ங்கிறது வந்து மிஸ்டேக். 10 வரைக்கும் 7 வரைக்கும் தான் வரும். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3.
ஏ கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கலாம். பிங்கிறது வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். 2 3 5 7 11. அதை வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சா ஆர்டர் பேர் என்ன வரும்? 1,2 1,3 சொல்கிறது ஏ, செகண்ட் சொல்கிறது பி. சரிங்களா? சரி, அப்போ 1,11. 11 வராது. 11 வந்து இங்கே மிஸ்டேக் இருக்குது. லெஸ் தேன் 10 வரைக்கும் தானே கொடுத்துருக்காங்க. அதனால் 11 எழுதக்கூடாது, தப்புது, ராங். அப்போது அடுத்தது பாருங்கள், 2,2 2,3 2,5 2,7 2,11 3,2 11 வராது, மறுபடியும் 11 வராது, தப்பு. 11 வந்து வராது. 11 விட்டுட்டு மற்ற 7 வரைக்கும் எடுக்கணும். 3,2 3,3 3,5 3,7. ஓகேவா? சரி, அடுத்தது பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கல்ல. அப்போ முதல்ல பி எழுதிக்கணும். பிங்கிறது இந்த இடத்துல 11 வராது. 2 3 5 7. ஓகேவா? கிராஸ் 1 2 3. அப்போ இது ரெண்டையும் பண்ணுறோம். 2,1 2,2 2,3 3,1 3,2 3,3 5,1 5,2 5,3 7,1 7,2 7,3. அவ்வளோதான், அது வரைக்கும் தான். ஏன்னா 11 தான் வராதுல்ல, லெஸ் தேன் 10 தானே கொடுத்துருக்காங்க. 11 தப்பு. சரி, அடுத்தது இதிலே இன்னொரு சம் இருக்குது, அதை பார்த்தலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன், அங்கே 1 இல்லை 11, பிரிண்டிங் மிஸ்டேக், 11 வரணும், 11 வரணும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 பி இஸ் ஈக்குவல் டு 11 விட சிறிய ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ 2 3 5 7. சரிங்களா? சரி, அப்போ முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா ஏவை ஃபஸ்ட்டு எழுதணும், 1,2 பிஏ செகண்ட் எழுதணும், 2, 3, 5, 7. அப்போ ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும்? 1,2 7. சரிங்களா? சரி, அடுத்தது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா பிஏ ஃபஸ்ட் எழுதணும், 2 3 5 7. அடுத்தது ஏவை கிராஸ் ஏவை வந்து செகண்ட் எழுதணும், 1,2. அப்போது 2,1 2,2 3,1 3,2 5,1 5,2 5,3 5, 7,1 7,2. இதுதான் வந்து என்னது? ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ. சரி, நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் ஏ, ஃபைண்ட் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏவை காண்க. ஏ கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு -1,1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, கிவன். இப்போ நம்ம வந்து we have to find out A cross A. இப்போ first step we have to write A cross A is equal to, first A வந்து ரைட் பண்ணணும், A is -1,1. மறுபடியும் அதே ஏவை மறுபடியும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னா மறுபடியும் அதே ஏவை எழுதணும், -1,1. அப்போ இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க, ஆர்டர் பேரில் எழுதுங்க. -1, -1 -1 -1, 1, -1. ஓகேவா? சரி, இதிலே வந்து செகண்ட் சம் இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு 3, -5, 7. இது வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி ஆன்சர் எழுதணும். உங்களுக்கு நான் ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அடிஷ்னல் சம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? சரி, இதில் நிறைய சம் இருக்குது, உங்கள் புக்கில் இல்லாத சம்லாம் அதில் இருக்குது. ஃபைண்ட் என் ஆஃப் பி, என் ஆஃப் பியை காண்க. என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணுமா? இப்போ ஃபஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரியணும். இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணேன், ஃபார்முலா எழுதி போட்டேன். அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, என் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 5னு கொடுத்துருக்காங்க. சம்மில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 20, என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5. சரிங்களா? சரி, அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலானா என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. அப்போ என்னென்ன நமக்கு தெரியும், என் ஆஃப் ஏ கிராஸ் பி தெரியுமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 20யை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் பாருங்கள் 20 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்களா, 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கிராஸ் என் ஆஃப் பி. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரே ஒரு வேல்யூ இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அன்னோன் வேல்யூ இருக்குது. அதை என்ன பண்ணலான்னா நம்ம நோன் வேல்யூவாக பண்ணணும்னா
நமக்கு எது நோனாக தெரியணும், என் ஆஃப் பி தான் தெரியணும். அப்போ அதை வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய 5ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 20/5 இஸ் ஈக்குவல் 20/5ன்னு கிடைக்கும். இப்போ வந்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 20யும் 5ஐயும் சிம்பிளிஃபை பண்ணால் 4 5s are 20. அப்போ ஆன்சர் வந்து 4. என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், இதே மாடல். n of a cross b is equal to 30. n of a is equal to 6. அப்போ n of a cross b is equal to n of a cross n of b. அப்போ 30 is equal to 6 into n of b. இப்போ unknown value என்ன, n of b. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ n of b is equal to ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா 30, அதாவது இந்த 6 வந்து இங்கே டிவிஷனாக மாறிடும். ஓகேவா, சரி. அப்போது 30/6, 30யை 6ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளவு, 5. அதுதான் ஆன்சர். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு, ஃபோர்த்து சம்மு, ஃபிஃப்த்து சம்முன்னு 3 சம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, சரிங்களா. பக்கத்தில் வச்சுக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதனுடைய லிங்க் தரேன். சரி, நெக்ஸ்ட் மாடல். ஸோ தட் a cross b is equal to b cross a intersection c cross c அப்படின்னு கண்டுபிடி சொல்கிறாங்க. சரி, இது எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து நம்பர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. a is equal to 7,8ன்னு கொடுத்துட்டாங்க. b is equal to 6,7,8ன்னு கொடுத்துருக்காங்க. c is equal to 7,8,9ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சரி. என்ன ஸோ தட் என்ன வந்து நிரூபிக்க சொல்கிறாங்க, a cross a is equal to b cross b intersection c cross c. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக பிரிச்சுக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு தனியாக பிரிச்சுக்கணும். ஓகேவா, சரி. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு போகலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். a cross a தானே லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, கரெக்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு a cross a தானே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். a cross 8, அதாவது 7,8 இன்ட்டு 7,8. அப்போ ஆர்டர் பேர் என்ன வரும், 7 7 7 8 8 7 8 8. ஓகேவா, இது ஈக்குவேஷன் நம்பர், டேக்கிங் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் b cross b கண்டுபிடிக்கணுமா, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ b cross b. இப்போ b cross b இஸ் ஈக்குவல் டு 6,7,8 இன்ட்டு 6, அது இன்ட்டுன்னு படிக்கக்கூடாது, கிராஸ்ன்னு படிக்கிறோம். 6,7,8. சரிங்களா, இப்போ இது ஆர்டர் பேர் எழுதுனா 6,6 6,7 6,8 7,6 7,7 7,8 8,6 8,7 8,8. ஓகேவா, சரி. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், c cross c கண்டுபிடிக்கணுமா, அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். c cross c அது என்ன வரும், 7,7 7,8,9 cross 7,8 8 9,9. ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட் பார்க்கணும். என்னென்ன எலமெண்ட் காமனாக இருக்குது, இன்டர்செக்ஷன்னா காமன், பொதுவாக இருக்கிற ஆர்டர் பேர் எல்லாம் என்ன. அப்போது பொதுவாக இருக்கிற வரிசை ஜோடி கணங்கள் 7,7 7,7 7,8 8,7 8,8ங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய வரிசை ஜோடி கணங்கள். இதை வந்து சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்கா. இப்போ ஃப்ரம் 1,2லிருந்து 1,2லிருந்து a cross a is equal to b cross b intersection c cross c. அதுதான் ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்களா, அதுதான் நாங்கள் ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுதான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஷோ தட் அதானே பண்ண சொல்லியிருக்காங்க, அதுதான். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் சம். செக் a intersection c cross b intersection d is equal to next model a cross b intersection c cross d is true. ஓகேவா, அதாவது உண்மையான சோதிக்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அது உண்மையான சோதிக்க சொல்கிறாங்க, செக் பண்ண சொல்கிறாங்க. சரி, அதை செக் பண்ணிடுவோமா. a is equal to 4 5 6 b is equal to 5 6 8 c is equal to 6,7 d is equal to 4,6,8. இது வந்து கிவன். சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ a இன்டர்செக்ஷன் c.
ஏ இன்டர்செக்ஷன் சி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். ஏ நமக்கு தெரியும். ஏங்கிறது என்ன 4 5 6. சிங்கிறது என்ன 6,7. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா பொது, காமன், பொதுவாக இருக்கக்கூடிய பாருங்கள் 6 மட்டும்தான் இருக்குது. 6 மட்டும்தான் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. அப்போ அதை மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும். பாருங்கள் ஸ்க்ரீனை நகர்த்தும் போது கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் புரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் டியா. இப்போ பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கலாம். பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 6 8 கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை நகர்த்தும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 முறை கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அனுப்புகிறேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. என்னோடய நோட்ஸை வீடியோவையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? சரி. சம்மெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை 5 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ ஒர்க் அவுட் பண்ணணும், மனப்பாடம் பண்ணிடாதீங்க. ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 5, 6, 8 பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு 5, 6, 8 இன்டர்செக்ஷன் 4, 6, 8. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது 6, 8. அப்போ அதை எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். சரி, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டிஷனை எழுதலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 6ன்னு கண்டுபிடிச்சோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி என்ன கண்டுபிடிச்சோம் 6, 8. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் ஆர்டர் பேர் எழுதும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 6, 6, 6, 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது இப்போ பாருங்கள், இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துட்டோமா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி தானே, அதுதான் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ கிராஸ் பிங்கிறது பார்க்கலாமா? ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6 கிராஸ் 5 6 8. அது சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சோன்னா 4, 5 4, 6 4, 9 நெக்ஸ்ட்டு 5, 5 5, 6 5, 8 6, 5 6, 6 6, 8. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். 6, 7 கிராஸ் 4 6 8 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது சி, அது டி. ரெண்டுக்கும் ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சோம்னா 6, 4 6, 6 6, 8 7, 4 7, 6 7, 8. சரிங்களா? சரி, இப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது சி கிராஸ் டி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ரெண்டையும் எழுதணும். ஃபஸ்ட்டு 4, 5 4, 6 4, 9 5, 5 5, 6 5, 8 6, 5 6, 6 6, 8 6, 4 6, 6 6, 8 7, 4 7, 6 7, 8. இது எழுதிட்டோம்னா இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 6, 6 6, 8ங்கிறது காமனாக இருக்குது. அப்போது ஃப்ரம் 1 and 2 பாருங்கள், அதுவும் அதே ஆன்சர் தான். ஈக்குவேஷன் நம்பர் 1ம் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவலாக இருக்கா? அப்போ 1, 2 உண்மை. ஃப்ரம் 1 and 2 இட் இஸ் ட்ரூ. அதான் செக் பண்ண சொல்கிறாங்க, செக் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் வெரிஃபை தட்டுங்கிறது வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, அதே தான். ஸோ தட் வெரிஃபை செக் எல்லாமே ஒரே மீனிங் தான். அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி, சரிங்களா, என்பதை சரிபார்க்க. அப்போ நம்ம எப்படி சரி பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு ஹோல் நம்பர்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் எக்ஸ் லெஸ் தேன் 2. அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. லெஸ் தேன்னா அந்த நம்பரை எடுத்துக்கக்கூடாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா அந்த நம்பரை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி தானே. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டைம்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பியை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 3 4 இன்டர்செக்ஷன் 3, 5. ஓகேவா? இது ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன்னா பொது, காமன். ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குது? 3. அப்போ 3 எடுத்து எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து எழுதிக்கலாம். 0, 1 எப்படி வந்தது? ஹோல் நம்பர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் 1 லெஸ் தேன் 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 2, எக்ஸ் வந்து லெஸ் தேன் 2. இப்போ 0 1 மட்டும்தான் வரும்.
அப்போ 0 1 மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த ஸ்டெப்பில் 0வும் 1 மட்டும்தான் வரும். அடுத்தது பி இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை அவங்களே கிவன் கொடுத்துருக்காங்க 2, 3, 4. அது ரெண்டுக்கு இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா இல்லை சாரி 0, 1 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 3 அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். 0, 3 1, 3 இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏவை ஃபஸ்ட்டு எழுதணும், பியை செகண்ட் எழுதணும். 0, 1 கிராஸ் 2, 3, 4. அப்போது 0, கிராஸ் ப்ராடக்ட் 0, 2, 0, 3, 0, 4. 1, 2, 1, 3, 1, 4. சரிங்களா? சரி. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். 0, 1, 3, 5. இது கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. சரி, இப்போ இதுக்கு இன்டர்செக்ஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட் எழுதணும், ரெண்டாவது ஏ கிராஸ் சியை ரெண்டாவது எழுதணும். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். ரெண்டுக்கும் காமனாக என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் இருக்குது? 0, 3யும் 1, 3யும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன? 0, 3, 1, 3. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2லிருந்து கொடுக்கப்பட்ட கணக்கு கிவன் கொஸ்டின் வந்து என்னது? வெரிஃபை பண்ணியாச்சு. ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா? சரி. அடுத்தது செகண்ட் சம்மு சேம் மாடல். இதே மாடலில் ஒரு சம் இருக்குது. இது அடிஷ்னல் சம்மு. இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் பேப்பரில். ஓகேவா? இதை நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் வந்து தரேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதுவும் ஈக்குவலாக தான் வரணும். அதே மாதிரி தேர்டு சம் இருக்குது. அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியை காண்க. ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு P, Q, P, R, M, Q, M, R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஏபியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதாவது ஏங்கிறது வந்து என்னென்னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பியின் முதல் ஆயத்தொலை உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூ ஏ, செகண்டு கொடுத்துருக்குற வேல்யூ பி. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன? ஏ கிராஸ் பியில் பியா, அதை முதல்ல எழுதுங்க. செகண்டு கொடுத்துருக்கிறது என்ன? கியூஆர் எல்லாம் ஒரு செட்டா. இதில் வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் தி செட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பி தான் முதல்ல வரும். செகண்டு எம்முங்கிறது ரெண்டாவது வரும். சரிங்களா? அவ்வளோதான் அங்கே விஷயம். தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, எம். இருக்கக்கூடிய உறுப்பு பி இஸ் ஈக்குவல் டு கியூவும் ஆரும் தான் ரெண்டாவதாக இருக்கும். ஓகேவா? பி கியூவும் ஆறு வரும். ஓகே, இது இன்னொரு சிம்பிளாக சொல்லட்டுமா? இப்போ பாருங்கள், 2 பி இருந்தால் ஒரு பி எழுதணும். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ்னால் முதல்ல இருக்கிறது ஏ. அப்போது ஃபஸ்ட்டு எத்தனை பி இங்கே இருக்குது? ஒரே ஒரு பி தான் இருக்குது, எழுதிக்கோங்க. எத்தனை எம் இருக்குது? ஃபஸ்ட்டில் ஒரே ஒரு எம் தான் இருக்குது, எழுதிக்கோங்க. அப்போ அந்த பிஎம் வந்துடும். செகண்டு பாருங்கள், கியூஆர் செகண்ட் கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது இருக்கிற எலமெண்ட்டு. அப்போ கியூங்கிறது ரெண்டாவதாக இருக்குது. 2 தடவை இருக்கா பாருங்கள், ஒரு தடவை எழுதுது. மறுபடியும் ஆர் இருக்கா பாருங்கள், 2 தடவை இருக்கா, ஒரு தடவை எழுதுங்க. அப்போ ஆருங்கிறது ஒரு தடவை வந்துடும். அப்போ கியூஆருங்கிறது 2 ஆன்சராக வந்துடும். சரியா? இதே மாதிரி தான் அடுத்த சம். செகண்ட் சம் இதே மாடல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி. அடுத்தது ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ. சரியா? சரி. அப்போ ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏயை காண்க. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு 7, 8. இது அடுத்த மாடல். ஏ இஸ் ஈக்குவல் டு 7, 8. பி இஸ் ஈக்குவல் டு 5, 4, 2. அப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 7, 8 ஃபஸ்ட் எழுதணும். பியை வந்து செகண்ட் எழுதணும். 5, 4, 2 ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்? 7, 5, 7, 4, 7, 4. ஏவை முதல்ல எழுதி பியை ரெண்டாவது எழுதணும். வேறு ஒன்றுமே இல்லை. 7, 5, 7, 4, 7, 2 அவ்வளோதான். மறுபடியும் 8க்கு வரணும். ரெண்டாவது 8, 5, 8, 4, 8, 2. ஓகேவா? ஆர்டர் பேராக எழுதணும் ப்ராக்கெட்டில் போட்டு. அவ்வளோதான்.
பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா 5,4,2 ஃபஸ்ட் எழுதுங்க, ஏவை செகண்டாக எழுதுங்க, 7,8. இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். பண்ணால் என்ன வரும்? ஆர்டர் பேராக எழுதுங்க. 5,7, 5,8, 4,7, 4,8, 2,7. B is equal to 2, -5. அப்போ A கிராஸ் B is equal to ஏவை ஃபஸ்ட் எழுதுங்க, 3, -3, 4. பியை ரெண்டாவது எழுதுங்க, 2, -5. ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ஆர்டர் பேராக எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்போ என்ன வரும்? 3, 2, 3, -5, -3, 2, -3, -5, 4, 2, 4, -5 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, அதே மாதிரி B கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ 2, -5 கிராஸ் 3, -3, 4. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 2, 3, 2, -3, -5, 3, -5, -3, -5, 4, -5, 4. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாடலில் பாருங்கள், அடுத்த 2 சம் இருக்குது. A is equal to x, y ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ரெண்டுமே ஒரே வேல்யூன்னு அர்த்தம். ஏவும் x, y, பியும் x, y. தேர்ட் சம்மில் A is equal to B is equal to x, yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஏங்கிறதும் x, y, பிங்கிறதும் x, y. சரிங்களா? சரி, அதே மாதிரி தான் ஃபோர்த்து சம். A is equal to B is equal to A, B. அப்போ ஏங்கிறது A, B, பிங்கிறதும் A, B. சரிங்களா? இதெல்லாம் அடிஷ்னல் சம். இதெல்லாம் உங்கள் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, வெரிஃபை தட் A கிராஸ் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஓகேவா என்பதை சரி பார்க்க. முன்ன இன்டர்செக்ஷன் பார்த்தோம், இப்போ யூனியன் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுனோம்னா A கிராஸ் B யூனியன் C. அப்புறம் அதில் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்மை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு 0,1 யூனியன் 1,2. அப்போ ரெண்டுக்கும் யூனியன்னா என்ன? எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஒரு உறுப்பு ஒரு தடவை தான் வரணும். 0,1ங்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் டைம் பாருங்கள், 1 வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ அதை அப்படியே விட்டுட்டு 2 மட்டும் எடுத்து எழுதலாம். சரிங்களா? சரி, இப்போ ஏவுக்கும் அந்த B யூனியன் சிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். A is equal to 2, 3ங்கிறது உங்கள் சம்மில் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே எழுதலை, உங்கள் புக்கில் இருக்குது. 2, 3 கிராஸ் 0, 1, 2. இப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. சரிங்களா? இதுதான் ஆர்டர் பேர். அடுத்தது A கிராஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது. A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cயில் ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 2, 3, கிராஸ் Bங்கிறது 0, 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ ஆர்டர் பேராக எழுதணும்னா என்ன வரும்? 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அப்போ A கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு 2, 3 கிராஸ் 1, 2. அப்போ 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு 2, 0, 2, 1. அது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஒரு உறுப்பு ஒரு தடவை தான் எழுதணும். ஒரு ஆர்டர் பேரை வரிசை ஜோடி கணக்கில் ஒரு தடவை தான் வரும். 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 யூனியன் 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? சரி, அப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வெரிஃபைடு அப்படின்னு எழுத வேண்டியதான். இருந்து நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு அடுத்த மாடல். A is equal to இதே மாடலில் அடுத்த சம். A is equal to 1, 2, 3, B is equal to 3, 4, C is equal to 4, 5, 6. ரிப்பீட் ஆகுது, அதை விட்டுறலாம். இப்போ 5, 6 மட்டும் எழுதலாம். அடுத்தது A கிராஸ் B யூனியன் சியா. அப்போ A கிராஸ் B யூனியன் சினா A என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3 அப்படியே எழுத வேண்டியதான். கிராஸ் 3, 4, 5, 6. அப்போ 3, 4, 5, 6 அப்படி எழுதுங்க. ரெண்டு ஆர்டர் பேர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. நெக்ஸ்ட்டு 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. 3, 4, 3, 5, 3, 6. சரிங்களா? சரி, அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். 1, 2, 3 கிராஸ் 3, 4. அப்போது
1 3 1 4 2 3 2 4 3 3 3 4 சரிங்களா. நெக்ஸ்ட்டு A cross C. A cross C is equal to 1 2 3 cross 4 5 6. நெக்ஸ்ட்டு 1 4 1 5 1 6 2 4 2 5 2 6 3 4 3 5 3 6. இது எப்படி வந்தது தெரிஞ்சதில்ல. ஃபஸ்ட்டு இருக்கிற ஏ வேல்யூவை முதல்ல எழுதி ரெண்டாவது இருக்கிற பி வேல்யூவை சி வேல்யூவை ரெண்டாவது எழுதணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இது ரெண்டுக்கும் யூனியன் பண்ணணும்னா எது ரெண்டுக்கும் ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஏ கிராஸ் பியை வந்து அப்படியே எழுதுங்க. செகண்டு ஏ கிராஸ் சி வரும்போது யூனியன் பண்ணும்போது என்ன பண்ணணும், யூனியன் அப்படியே எழுதுங்க. ஆன்சர் வரும்போது என்ன வரும், ஒரு டைம் தான் ஒரு வேல்யூ எழுதணும். முதல்ல ஏ கிராஸ் பியை அப்படியே எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் சியில் ஏ கிராஸ் பியில் எத்தனை வேல்யூ இருக்குதோ ரிப்பீட் ஆகுதோ அதை மட்டும் விட்டுட்டு ஏ கிராஸ் சியை மீதி எழுதுங்க சரிங்களா. அப்போ 1 2 சரிபார்க்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது. ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து அடுத்த மாடல். எ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை தி செட். அது கொஸ்டின் வந்து கீழே இருக்குது. டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைனும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. மதிப்பகமும் வீச்சகமும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சம் என்ன, ஃபஸ்ட்டு சம் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 1 2 3 4 5 6 சரியா. இது வந்து கண்டிஷன். இப்போ அந்த எக்ஸ் ப்ளஸ் 1ல் எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 5 சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிச்சு சரிங்களா. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டிஷன், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 y is equal to x plus 1ங்கிறது கண்டிஷனா. அந்த கண்டிஷனில் x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to 1 plus 1ன்னு வருமா. 1 plus 1 எவ்வளவு, 1 plus 1 ஆட் பண்ணால் என்ன வரும், 2 வருமா. அதான் எழுதியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், x is equal to 2ன்னு மேலே கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுங்கிறது வந்து 1 2 எக்ஸை வந்து 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்களே, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரோம், வேறு ஒன்றும் இல்லை. x is equal to 2, அப்போ y is equal to 2 plus 1. 2 plus 1 ஆட் பண்ணால் 2 கூட 1 ஆட் பண்ணால் 3. நெக்ஸ்ட்டு x is equal to 3. That implies y is equal to 3 plus 1 4. x is equal to 4. 4 plus 1 5. x is equal to 5. 5 plus 1 6. ஓகேவா. therefore r is equal to ஆர்டர்ட் பேர். நமக்கு இது வந்து ஜென்ரலாக தெரியும், என்ன தெரியும், எக்ஸ் கமா ஒய்ங்கிறது. அப்போ எக்ஸை முதல்ல எழுதணும், ஒய்யை செகண்ட் எழுதணும். எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு 2ன்னு கிடைக்கும். எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்னுடைய வேல்யூ 3ன்னு கிடைக்கிது. எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேலே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். 3 4ன்னு கிடைக்கிது. அடுத்தது 4 5 ஓகேவா. அடுத்தது 5 6 சரிங்களா. இப்போ இதில் எது டொமைன் எது ரேஞ்ச் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் டொமைன், செகண்ட் இருக்கிறதெல்லாம் ரேஞ்ச். என்ன 2 3 4 5 6ங்கிறது அதோட ரேஞ்ச். அதே மாடலில் செகண்ட் சம் இருக்குது. அதாவது செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் கமா ஒய் சச் தட் 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த சம்மில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 தானே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பில் ஒய்யை மட்டும் வச்சுக்கிட்டு 3 எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு வரணும், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூவை 14 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சரிங்களா. 1 2 3 4 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி 0 வர மாதிரி எடுத்துக்கணும், அதுதான் முக்கியம். 14 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆனால் எந்த வேல்யூ 0 வருதோ அதை வரைக்கும் தான் எடுக்கணும். 4 வரைக்கும் பண்ணால் மட்டும்தான் 0 வரும். அதனால தான் நான் 4 வரைக்கும் எடுத்திருக்கேன். 1 2 3 4 வரைக்கும் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு represent each of the given relation, an arrow diagram, a graph set in a roster form table. கொடுக்கப்பட்டுள்ள உறவு ஒவ்வொன்றையும் அம்புக்குறிப்படம், வரைபடம், பட்டியல் முறை, அட்டவணை ஆகியவற்றில் குறிக்க. சரி, அப்போ x is equal to நெக்ஸ்ட் மாடல். இது நெக்ஸ்ட் மாடல் represent each of the given relation by an arrow diagram, a graph, a set in roster form, table ஓகேவா. சரி, அப்போ x is equal to என்ன, 1 2 3 4. y is equal to என்ன, 5 6 7 8 11 12. r is equal to கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to
2x + 3. அப்போ x = வேல்யூ வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் x = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1, that implies y = 2 into xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணுமா ஆரில் கண்டிஷனில். அப்போது 2 into 1 + 3, 2 + 3 ஆகும், that is equal to 5. இப்போனா 2 into 3 + 3, that is equal to 6 + 3, that is equal to 9. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x = 4 சப்ஸ்டியூட் பண்ணால் y = 2 into 4, 3 + 3, that is equal to 8 + 3, 11. ஓகேவா? சரி, அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, ஏரோ டயக்ராம். இதுலேருந்து நம்ம r கண்டுபிடிச்சிக்கலாமா, x, y கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற வேல்யூ கிவன் 1 2 3 4. நமக்கு ஆறுங்கிறது என்ன கிடைக்குது, ஒய்ங்கிற வேல்யூ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 5 7 9 11. அது ரெண்டையும் ஆர்டர் பேராக எழுதிக்கலாம். அப்போ 1, 5, 2, 7, 3, 9, 4, 11. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரோ டயக்ராம் வரையணும். அம்புக்குறி படம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயரில் வந்து நான் எழுதியிருக்க மாதிரி 1 2 3 4ன்னு எழுதுங்க. சரிங்களா? சரி, அதே மாதிரி பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு ஸ்கொயர் போடுங்க. 5 7 9 11 12 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்கும் வந்து மேப் பண்ணணும். 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ என்ன, 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது, 5 கிடைச்சது. அப்போ 1க்கும் 5க்கும் மேப் பண்ணுங்கள். செகண்டு பாருங்கள், 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 கிடைச்சது. இப்போ 2க்கும் 7க்கும் மேப் பண்ணணும். 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 கிடைச்சது. அப்போ 3க்கு 9க்கும் மேப். 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11 கிடைச்சது. அப்போ 11க்கு 4க்கும் மேப் பண்ணணும். சரி, அவ்வளோதான். இதுதான் அம்புக்குறி படம். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம்னா இப்போ நம்ம முதல்ல மேலே எழுதியிருக்கோம்ல அதே அந்த ஃபார்முக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். 1, 5, 2, 7, 3, 9, 4, 11. சரிங்களா? அடுத்தது டேபிள் ஃபார்மேட்னா அட்டவணை. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மேலே எக்ஸ்ன்னு எழுதிக்கணும், கீழே ஒய்ன்னு எழுதிக்கணும். எக்ஸுனுடைய வேல்யூ என்ன நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எழுதிக்கணும். 1 2 3 4 5ன்னு முதல்ல எழுதிக்கணும். அடுத்தது ஒய்யினுடைய வேல்யூ கீழே ரெண்டாவது எழுதணும். y = இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடைச்சது, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 கிடைச்சது. வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். அடுத்தது கிராஃப், வரைபடம். கொஞ்சம் கிராஃப் உங்களுக்கு வரைய தெரியலையா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணணும். இதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இதை ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுங்கள். ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ நான் வேல்யூஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 0 1 2 3 4ன்னு எழுதியிருக்கேன். மேலே வந்து நமக்கு வந்து 5 9 7 11ன்னு இந்த நம்பர்ஸில் எழுதியிருக்கேன். 5 3 11 அந்த மாதிரி எழுதியிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ ரெண்டுக்கும் மேப் பண்ணணுமா. 1க்கும் 5 தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிது. அப்போ அது ரெண்டுக்கும் டாட் வச்சு மேப் போடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே இப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி எழுதணும். இந்த 1 5 முதல்ல எழுதணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு 2க்கும் 7க்கும் கிராஃபு, 3க்கு 9க்கு, அடுத்தது 4க்கு 11. அது வரைக்கும் தான் நமக்கு கிடச்சிருக்கு, அது வரைக்கும் தான் எழுதணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இதே மாடலில் இன்னொரு சம் இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். x = 0 1 2 3, y = 1 3 5 7 9. அங்கே ஒரு செட் ப்ராக்கெட் வரணும். r = y = 2x + 1ங்கிற கண்டிஷன். இதே மாதிரி x = 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 3 5 7 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதுலேருந்து ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சி கிராஃப், அம்புக்குறி படம், இதே மாதிரி அம்புக்குறி படம், ரோஸ்டர் ஃபார்மு, டேபிள், கிராஃப் கண்டுபிடிச்சி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எதாவது டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். a = கண்டுபிடிக்கணும், b = கண்டுபிடிக்கணும், f from a to b. சரி, இது வந்து நெக்ஸ்ட் மாடல். இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் வந்து மாடல் வைஸ் நடத்தியிருக்கேன். இதை உங்கள் புக்கில் இருக்கிற எல்லா பாருங்கள். நான் நடத்தின சம்ஸ் வந்து வீடியோ நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் தரேன். ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பர் பென் எடுத்து ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.